செம்மொழியாம் தமிழ் மொழி, அதுவே என் தாய்மொழி. புகழ்ச்சிக்கு புறநானூறு, ஐவகை நிலங்களை குறிக்கும் குறுந்தொகை, இலக்கணத்திற்கு தொல்காப்பியம். ஐயன் வாய்மொழியில் தவழ்ந்த என் தமிழ் மொழியையும் வணங்குகின்றேன். இங்கு அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜியோ போப் கனடாவில் பிறந்து தமிழ்நாட்டிற்கு வந்து 40 ஆண்டுகள் தமிழுக்கு சேவை செய்தார். ஜார்ஜ் யூக்லோ போப் என்பது போப்பின் இயற்பெயர். விவிலியன் நூற்கழகத்தில் சேர்ந்து தமிழ் சமயப்பணி புரிவதற்காக 1839 தமிழ்நாடு வந்தார். கப்பலில் பயணம் செய்த 8 மாதங்களில் தமிழை நன்கு கற்றார். ஜோசப் கான்ஸ்டைன் பெசுக்கி, பிரான்சிஸ் வைட் எல்லிஸ், பிஷப் ராபர்ட் கால்டுவெல் ஆகியோருடன் இணைந்து போப் அவர்களும் தமிழ் ஆளுமையில் ஒரு சிறந்த ஆளுமையாக திகழ்ந்தார். இவரது முதல் படைப்பு தமிழ் இலக்கண வினாவிடையாகும். இவரது மிக சிறந்த படைப்பு திருக்குறள் மொழிபெயர்ப்பு ஆகும். 1886 செப்டம்பர் 1 இவர் திருக்குறள் மொழிபெயர்ப்பை வெளியிட்டார். மேலும் இவரது ஆக சிறந்த நூலான புனித குறள் நூலில் முன்னுரை, பொருளடக்கம், அகராதி, பொருளகராதி ஆகியவை இடம்பெற்றுள்ளது. இங்கிலாந்து பல்கலைக்கழகம் ஒன்றில் 1885 முதல் 1908 ஆண்டு வரை தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார். திருக்குறள் மட்டுமின்றி புறப்பொருள், வெண்பாமாலை, புறநானூறு ஆகியவற்றை பதிப்பித்தார். மேலும் இவர் தமிழ் மீது கொண்ட பெரும் பற்றினால் திருவாசகம், புறநானூறு ஆகியவற்றையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இவர் ஆரியங்காவு பிள்ளை, ராமானுஜ காவிராயரிடத்திலும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டார். மேலும் தமிழில் உள்ள தன் சந்தேகங்களை தமிழ் தாத்தாவான உவேசா அவர்களுக்கு அடிக்கடி கடிதம் எழுதி தீர்த்து கொண்டார். ஆங்கில மொழி இதழ்களான தி ராயல் ஏசியாட்டிக் குவார்டர்லி, தி இந்தியன் மேகசின் ஆகியவற்றில் தமிழ் குறித்த ஆய்வு கட்டுரைகளை எழுதி தமிழ் புலவர்கள், தமிழ் துறவிகள் ஆகியவர்களை பற்றி ஆங்கிலத்தில் நூலையும் வெளியிட்டார். இவர் தூத்துக்குடி அருகில் உள்ள செல்லியம்பலம் கிராமத்தை சேர்ந்த நம்மாழ்வார் என்பவர் போப்புடன் நட்பாகி ஞான சிகாமணி என்று தன் பெயரை மாற்றி அமைத்துக் கொண்டார். போப் அவர்கள் இவரது பெயரை ஒரு தொடக்க பள்ளி ஒன்றிற்கு சூட்டினார். கலாசாலை அமைக்கவும் நூலகங்கள் அமைக்கவும் போப் பெரும் பாடுபட்டார். இவரது சாயர்புற பணி, சமயப்பணி, தமிழ் பணி என 2 பகுதிகளை கொண்டது. 1871 சில காரணமாக இவர் பெங்களூருக்கு சமயப்பணி புரிவதற்காகவும் தமிழ் பணி புரிவதற்காகவும் சென்றார். அப்பொழுது தஞ்சைக்கு மீண்டும் திரும்பினார். தஞ்சாவூரில் 1851 சமயப்பணியும் கல்வி பணியையும் தொடர்ந்தார். 8 ஆண்டுகளுக்கு சமய பணியை தொடர்ந்தார். தஞ்சாவூரில் இவரது பணி சமயப்பணி, தமிழ் பணி, கல்வி பணி என 3 பரிமாணங்கள் கொண்டது. தஞ்சாவூரில் கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறிய பின்னர் சாதி உயர்வு தாழ்வை மறக்காத உயர் சமூகத்தினராக கருதப்பட்டோர் தங்களுக்கு முதலிடம் கேட்டார்கள். போப் இறைவன் முன்னிலையில் அனைவரும் சமம் என்றார். ஆனால் இது முதலிடம் கேட்ட உயர் சமூகத்தினரால் ஏற்கப்படவில்லை. கிறிஸ்தவ சபையான நற்செய்தி கழகமும் உயர் சமூகத்தை சேர்ந்தவர்களின் கருத்தை சார்ந்தே இருந்ததால் தம் நற்செய்தி தொண்டர் கழகத்திலிருந்து 16 வருட தொண்டர் பணியிலிருந்து அவர் விலகி கிறிஸ்தவ சபையின் உதவியின்றி, அவர்களது பொருள் சார்பின்றி தனிப்பட்ட முறையில் சமய பணி புரிவதற்காக தஞ்சையிலிருந்து மாட்டு வண்டியில் ஏறி பொருள் உதவி இன்றி உதகமண்டலம் சென்றார். உதகையில் ஐரோப்பிய மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்கும் ஆசிரியராக அமர்ந்தார். உதகையில் சிறந்த பள்ளியை உருவாக்கினார். ஐரோப்பிய குற்றவாளிகளை ஜெயிலில் சந்தித்து அவர்களுடன் பேசுவார். தஞ்சாவூரில் போப், அதாவது உதகையில் அவர் செய்த பணிக்கு இங்கிலாந்து கந்தர்புரி அத்தியட்சர் என்பவர் மறை நூற்புலவர் என்னும் பட்டத்தை போப் அவர்களுக்கு வழங்கியுள்ளார். 1882 இவர் நோய்வாய்ப்பட்ட காரணங்களால் இவர் திரும்பவும் இங்கிலாந்து சென்றார். அப்பொழுது இங்கிலாந்து சென்றார்.
மிக சிறந்த பணியாக கருதப்படுவது அவரது திருவாசக மொழிபெயர்ப்பே ஆகும். ஜியு போப் உவே சாமிநாதர் ஐயர் அவர் தம் சமகால ஆளுமைகள் பலரோடு நல்ல நட்பு கொண்டிருந்தார். ஆனால் ஜியு போப்பை விட உவேசா 35 ஆண்டுகள் இளையவர் என்பதால் போப் தமிழ்நாட்டில் இருந்த காலகட்டத்தில் இருவருக்கும் சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது. ஆகையால் இருவருக்கும் அறிமுகம் என்பது இல்லாமல் போய்விட்டது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை கற்கும்படி கூறினாலும் உவேசா எனக்கு தமிழ் ஒன்றே போதும் என்று வாழ்ந்து பெருஞ்சாதனை புரிந்தார். The Sacred Kural, the first grammar of Catechism, second grammar of Tamil Catechism, grammar of Tulu language, selected stanzas from Purananuru, Purapurul Venba Male, etc. were translated into Tamil. Nalediya's English translation, Thirukural English translation, திருவாசகம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இவை அனைத்தும் போப் அவர்கள் எழுதிய நூல்களாகும். ஜியு போப் தாம் நோய்வாய்ப்பட்டிருந்த சமயத்தில் தன் நண்பரிடம் அவரது 3 கோரிக்கைகளை விடுத்தார். முதலாவதாக, தான் இறந்த பிறகு அவரது கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற வசனம் இடம்பெற வேண்டும் என்று கூறினார். மேலும் இவர் தன் கல்லறைக்கு செலவிடும் தொகையில் ஒரு சிறு பகுதியாவது தமிழ் மக்களின் நன்கொடையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கேற்ப பச்சையப்பன் கல்லூரியின் பேராசிரியர் செல்வ கேசவராயர் தமிழ் நண்பர்களிடமிருந்து நன்கொடை திரட்டி இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தார். மேலும் தன்னுடன் சேர்ந்து தான் மொழிபெயர்த்த திருவாசகம் மற்றும் திருக்குறளையும் உடன் வைக்க வேண்டும் என்று கூறினார். தமிழக அரசு போப் அவர்களின் பெயரில் 2014 விருது வழங்கி வருகிறது. தமிழக அரசு சென்னை மெரினா கடற்கரையில் போப் அவர்களின் உருவ சிலையை வைத்து அவரை கௌரவப்படுத்துகிறது. இத்தகைய பேரறிஞர் தமிழறிஞரை நாம் என்றும் நினைவு கூறுவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.